FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு. விஜய் வந்தப்புறம் அந்த அந்த மாநாட்டில் எல்லா கட்சியும் அப்படி ஏதோ சொல்லியிருந்தார். பட் அதிமுகவை பற்றி சுத்தமாக எதுவுமே சொல்லலை. அதிமுகவுடன் கூட்டணின்ற மாதிரி இட்டு கொடுக்குறாரு. பட் இன்று அவரோட செய்தி தொடர்பாக அங்கங்கே கொஞ்சம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் அதிமுக தரப்புல விஜய் நம்ம கூட வருவாங்கன்ற ஒரு ஐடியாலே சில பேர் நாங்கள் பெரிய கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஐடியாலே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நடக்குது அதிமுக? இது நடந்தா நோட்டுக்கும் சீட்டுக்கும் விஜய் விலை போயிட்டாருன்னு சீமான் விஜய் விமர்சனம் பண்ணுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அதிமுகவை பொறுத்தவரையில அவங்களுக்கு 1% பலன் நிரூபித்த ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு 2024 நான் தென்ன தெளிவாக சொன்னேன். அப்போ யாரெல்லாமோ என்னென்னலாமோ சொன்னாங்க. 20 சீட்டுக்கு காங்கிரஸ் வருது, 5 சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் வருது, கமல்ஹாசனுக்கு 5 சீட்டு, தினமலரில் சீமான் கூட்டணிக்கு வந்துட்டாருன்னு. சீமான் வரவே மாட்டார், எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்றாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சேவை எடுத்த சீமான் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, சமூக நீதி அடிப்படையில் சமூக நீதியை சூறையாடுறாரு எடப்பாடி பழனிசாமிங்கிற அடிப்படையில் வண்ணார் நாவிதர் குயவர், பறையர் தேவேந்திர வேளாளர் போன்ற அதிமுகவால் முத்தரையர் செங்குந்தர் போன்ற பிரயோஜனம் இல்லாத சம்பவங்கள் சீமானை தூக்கி விட்டு அவர் 8.2% வந்துட்டாருங்க. கருத்தையே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏதோ பிஜேபி போனால் அந்த இடத்துல நாம் தமிழரை வச்சு இது பண்ண மாதிரி பிஜேபி எதிர்ப்பாளர்கள் இவரும் அதுக்கேற்ற மாதிரி சில சலுகை கொடுக்குறாங்க. இன்னைக்கு விஜய் அதிமுக எப்படி ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்லலாம்னு கேட்குற சீமான் தான் எடப்பாடி நடத்த 1வது போராட்டத்துக்கு ஆட்கள் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் அனுப்பினாரா இல்லை அங்கிருந்து அழைப்பு வந்துச்சு? அது 2வது விஷயம். அது உண்மைதான். அந்த இடம் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத விக்கிரவாண்டியில் புரிஞ்ச பிறகு தான் கருணாநிதிக்கும் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில அதை நான் சொல்ல விரும்பல. புரியுதுல்ல? அப்போ ஜெயலலிதாவையே எம்ஜிஆரே அடிச்சு போட்டுட்டாப்புனா அதிமுக எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அந்த பேச்சை பேசினாரு. இப்போ விஜய் ஜெயலலிதா ஊழலையான்னு சொல்லலன்னு தானே இடும்பாவனம் கார்த்திக் எல்லா விவாத மேடைகள்லையும் எம்ஜிஆரே ஊழல்னு தானே சொல்றாப்புல. ஸோ சீமான் தனிச்சு நிற்க போறாருங்கிறது தெளிவு. அதனால்தான் எடப்பாடியும் சரி, ஜெயக்குமாரும் சரி, கழிஞ்ச வருஷம் வாழ்த்து தெரிவிச்சவங்க இந்த வருஷம் வாழ்த்து தெரிவிக்கல. எடப்பாடியும் சூடான லீடர் தான், நம்மகிட்ட கூட்டணிக்கு வரமாட்டாரு. நம்ம சமூக நீதி அடிப்படையில நம்ம வாக்கையை பலகீனப்படுத்தக்கூடியவரை கூட்டணிக்கான நம்ம எதிர்பார்க்க மாதிரி ஏன் வாழ்த்து தெரிவிக்கணும்னு அவர் வாழ்த்து தெரிவிக்கல. விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்ச எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சீமானுக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னா சீமான வாழ்த்து தெரிவிச்சு அவர் முக்கியமானவரை காட்டுறது தன்னோட அரசியலுக்கு லாபம் இல்லைன்னு தெளிவா துல்லியமா இருக்கிறார். அதை நான் மறுக்க வரல. இப்போ 2026 தேமுதிக கூட்டணியில் இருக்கான்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. பட் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பி ஜெயிக்க முடியுமா? அவங்களுக்கு செல்வாக்கான பதில ஜெயிக்க முடியுமா? அவங்க இப்போ க்ளோஸா தோத்தாங்க. அப்ப அந்த ஒரு நம்பிக்கை லைட்டா இருக்கணும்ல. ஆப்ஷன் வேற இல்ல நான் சொல்றேன். அருப்புக்கோட்டையிலையும் திருமங்கலத்திலையும் இதே அணியில தான் விஜயபிரபாகரன் லீட் பண்ணியிருக்காரு 2 செக்மெண்ட்ல. ஆனா அங்க என்டிஏக்குள்ள போனா அங்க இவங்களுக்குள்ள வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. அது ஓகே, அவங்க தான் ஃபைனலாக முடிவெடுப்பாங்க. அதே வேளை என்டிஏ ஆப்ஷனும் அவங்களுக்கு இருக்குது. பட்ஜெட்டை பாராட்டினது, அன்னபூர்ணா விஷயத்தில் நிதியமைச்சருக்கு ஆதரவாக நின்னது, கவர்னருக்கு ஆதரவாக நிற்கிறது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிக்கிறதெல்லாம் எடப்பாடி நிலைப்பாட்டில் மாறி நிற்கிறாங்க. பட் நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்காங்கிறத 2வது முறை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. என்றாலும் அவங்களோட முடிவு 2026 தான் தெரியும். இன்று வரை கூட்டணியில் இருக்காங்கிற வார்த்தையை போட்டு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கிருஷ்ணசாமி முந்தானத்து இந்த சப் கேட்டகரைசேஷன்ல ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி பறையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டாருன்னு அவர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து தான் அந்த கூட்டணியில் இருந்தவர் எதிராக இருக்கிறார். முபாரக் அவரு பிஜேபி கிட்ட எடப்பாடிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடிக்கும் தெரியும், முபாரக்குக்கும் தெரியும். 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் மதிப்பு மரியாதை எல்லாம் மோடி கிட்ட கிடைக்கும். 0 எம்பி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மரியாதையும் மோடி கிட்ட 2029 வரை கிடைக்காதுங்கிறது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ முபாரக்குக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லா தெரியும். ஸோ எடப்பாடி பழனிசாமி முபாரக் லட்சிய உணர்வு மதசார்பற்ற கட்சிகளின் கூட்டணி அப்படியே தொடரும். அது நான் மறுக்க வரல. அது தெளிவா அவருக்கு தெளிவான ஒரு அலைன்ஸ் இது. ஐயா முபாரக் பாய் எஸ்டிபிஐ தெளிவா இருக்கிறாங்க. இதை தவிர அவருக்கு கிருஷ்ணசாமி சப் கேட்டகரியில் வெளியேறிட்டாப்புல. தேமுதிக வின்னபிலிட்டி கொஸ்டின்ல அவங்க டாஸிங் த காயின் அண்ட் சூசிங் த ஃபோரம்னு அவங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு அவங்க இருக்கிறாங்க. இதை தாண்டி
எடப்பாடி பழனிசாமிக்கு யார் கூட்டணியில வருவா, என்ன வருவா? பழைய நண்பரை விட்டீங்களா, அவரை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க. அவர் இப்போ என்டிஏல இருந்து நான் வெளியே இருக்கேனா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் கமிட்டலா ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. அவரு நண்பர் இல்ல, ஐயா, டாக்டர் ஐயா. நம்ம தமிழ்நாட்டில் பாப்புலர் ஆகுதுக்கு அவருடைய பாப்புலாரிட்டி நம்ம அறிவை அவருக்கு பயன்படுத்துறது காரணம் மியூச்சுவல் தான். அவர் வந்து கைதேர்ந்த அரசியல்வாதி, நமக்கு திறமையா மூவ் பண்ணக்கூடியவர். இன்னைக்கு திருமாவளவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓவர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் நம்ம அரசியல் சக்தியாட்டு பாசிட்டிவா ஓட்டெடுத்தும் கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸான திருமாவளவன் வெற்றி வீரராக இருக்கிறதுனால, சகோதரர் வெற்றி வீரர் தான், ஃபேக்ட் அது இருக்கிறதுனால அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ட்விட்டரை போட்டு திமுக பிளஸ் காங்கிரஸுக்குள்ள பாமக வந்தா வெற்றிங்கிற ஒரு இதை இன்டைரக்டா அவர் ஒரு அப்புறம் என்டிஏல உரிய மரியாதை கிடைக்கலன்னு தான் அர்த்தம். என்டிஏக்குள்ள அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணுங்கிறதா நம்மளோட விருப்பம். இப்போ அவருக்கு உரிய மரியாதை கிடைக்கலங்கிறதா நம்மளோட பார்வை. ஆனா கொடுக்கணும், தேர்தல் நேரத்தில் அது கொடுப்பாங்கிறது நம்மளோட எண்ணம். சௌமியா அன்பமணி போன்றவங்க எல்லாம் ஒரு எம்எஸ் என்டிஏ பலப்படுத்தினாதான் 29 மோடிக்கு இங்க சீட் கன்வெர்ட் ஆகும். 98 மோடிக்கு பாஜக சீட் கன்வெர்ட் ஆகும்போது பாமக இருந்தது, 99 கன்வெர்ட் ஆகும்போது இருந்தது, 2 முறையும் சீட் கன்வெர்ட் ஆகும்போது பாமக இருந்தது. அது பிறகு மோடி தலைமையில 14, 19, 24 இருந்தாப்புல 29லயும் அவர் இருக்கணுங்கும் போது அவருக்கு அவர் எம்பவர் பண்ண ஒரு எம்ஓஎஸ் இதெல்லாம் பாஜக கொடுக்கணுங்கிறது நம்மளோட எண்ணம். நாம் அந்த கருத்தை மேல சொல்றோம். இதை வந்து அந்த கட்சியில இருக்க பலருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் நம்ம மோடிக்காக சிந்திக்கும் போது மோடிக்கு அதை செய்யணுங்கிற இது இருக்குது, கால நேரம் இருக்குது. இன்னும் டாக்டர் ஐயா கூட்டணியை முடிவு பண்ணல. அவருக்கு எடப்பாடி ஆப்ஷன் வந்து ஒரு வின்னபிள் ஆப்ஷன். எடப்பாடி ஆப்ஷன் டாக்டர் ராமதாஸுக்கு வின்னபிள் ஆப்ஷன். நம்ம தேமுதிகவுக்கு வின்னபிள் இல்லைன்னு சொல்றோம், ஆனா டாக்டர் ஐயாவுக்கு அது வின்னபிள்னு சொல்றோம். எடப்பாடிக்கும் வேற யாரும் அலைன்ஸ்ல இல்லைனாலும் சுவர் ஷாட் ஆட்டு தன்னோட எதிர்கட்சி தலைவர் பதவியை காப்பாத்துறதுக்காவது டாக்டர் ராமதாஸ் வேணும். ஸோ ராமதாஸுக்கு அந்த ஒரு சீட்டு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதும் தெரியும். என்டிஏ ஆப்ஷன் இதை விட வெற்றி வீரராட்டு ஒரு வெற்றி அணியில 2004, 2006 இருக்கிற மாதிரி திருமாவளவன் தப்பு பண்ணிட்டாருன்னா, டாக்டர் ஐயா 2009 தப்பு பண்ணாருல்ல, தன்னோட வெற்றியில அவரு வரும்போது எல்லாரும் பண்ணக்கூடிய அந்த தப்பை பண்ணார்ல, அதே தப்பை திருமாவளவன் பண்ணிட்டாருன்னா, இவரு அந்த இடத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாருன்னா அதுவும் இவருக்கு ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் தான். பிஜேபி ஆப்ஷன் அவரை நம்பிதான் வட தமிழகத்துல பாஜக நின்னாகணும். அதே வேளையில தென் தமிழகத்துல பாஜக, தென் தமிழகத்திலும் சரி, மேற்கு தமிழகத்திலும் சரி, சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையிலும் சரி, தாமரை ரெட்டையிலேயே பலையனப்படுத்திட்டு மதுரையில யார் சார் இருக்கா பிஜேபிக்கு? யார் சார் மதுரையில பிஜேபிக்கு இருக்கா? பாஜக தாமரை வந்து ரெட்டையில பவர்ஃபுல் கேண்டிடேட் சரவணனை 3வது தள்ளிட்டா இல்லையா? பட் அதே இது மாம்பழத்தால முடியல. ஆனா மாம்பழம் இல்லாம வடக்க பாஜகவுக்கும் அணியும் இல்லை, எதுவும் இல்லை. பிளஸ் இருக்கு, மைனஸும் இருக்குது. சோ பாஜகவும் அணி என்டிஏ நீடித்து நிலைச்சு நிற்கிறதுக்கு டாக்டர் ராமதாஸ் முக்கியமான ஒரு ஆளுங்கிறது அவருக்கு என்டிஏ தலைவர்களுக்கும் புரியணும். இன்னொன்னு, டாக்டர் வந்து என்டிஏ கேண்டிடேட் அன்புமணி, அவரை வந்து இன்னொரு அன்புமணி, அவரை விக்கிரவாண்டியில வந்து அண்ணாமலை மூலமா அறிவிக்க செய்தாரு. அப்ப என்டிஏக்குள்ள தொடர்புங்கிறத சிக்னலை கொடுக்குறாரு. அந்த போலரைசேஷனுக்கு அச்சப்பட்டு எடப்பாடியும் களத்தை விட்டு போயிட்டாரு. சோ வன்னியர் பரையர் போலரைசேஷன்ல பாமக கூட நின்று அந்த போலரைசேஷனை பண்ணிட்டோம்னா அதுவும் தன்னை பெரிய சக்தியாட்டு காட்டும். தர்மபுரிக்குள்ள ஒரு சில சீட்டை வெற்றியை கொடுக்கணும் கூட டாக்டர் நினைக்கலாம். இன்னைக்கு குருவோட சகோதரி மக மனோஜ், விருதாம்பிகை குரு மகா, இவங்க வந்து 10.5 வன்னியர் சமுதாயத்தோட இதை எந்த கட்சியுமே பேசல, எங்க ஓட்டை வாங்கி குவிச்சு வச்சிருக்கக்கூடிய இவரு எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி மூச்சே விடல, இந்த கருத்துக்களை வந்து கிராமமா விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அரசியல் நகர்வும் டாக்டர் ராமதாஸுக்கு வந்து 10.5 பற்றி பேச வேண்டிய நிர்பந்தத்தை கடுமையா கொடுக்கும். ஓரளவு அவர் மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு ஒரு அரசியல் கட்சியில. அப்போ அவரும் வந்து 10.5 கிளியர் பண்ணி கொடுத்தது கவர்னர் தான், ஹோம் மினிஸ்ட்ரி தான். அவரும் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கோ அவருக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கோ தமிழ் மண்ணில் சக்தியோட இருக்கக்கூடிய ஒரே அலையன்ஸ் பார்ட்னர் டாக்டர் ராமதாஸ் தான். இது டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய மெரிட்டு. இதை விட்டுவிட்டு
எடப்பாடி பழனிசாமி நீங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கிளைம் வச்சிருந்தீங்க, தமிழ்நாட்டில் 2வது இடத்தை முடிவு செய்யும் சக்தி வந்து பாமக தான் இருக்கு. பட் டெக்னிக்கலி அவங்க முடிவு செய்யல வட தமிழ்நாட்டில். ஆனா ஒத்துக்கிறேன் என்னோட கணிப்பையும் மீறி வன்னிய சமுதாயம் டாக்டர் ஐயாவையும் மீறி எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. அப்படி போனனாலதான் எடப்பாடியை 15% நிறுத்துங்கிற என்னோட அந்த இதுக்கும் அது ஒரு பின்னடைவு ஆச்சு. நான் மறுக்க வரலையே. இப்ப சட்டமன்ற தேர்தலில் அதே பொசிஷன் இருக்கா? அவர் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய பொசிஷன். சட்டமன்ற தேர்தலில் 10.5 வச்சு குரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த சமூக மக்களை தட்டி எழுப்புறதுல எடப்பாடி எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, டாக்டரை எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அலையன்ஸ்குள்ள ஒரு பேன் தமிழ்நாடு ஃபோர்ஸாக சீமானோ இல்ல விஜயோ வர முடியுமா? விஜய் அதிமுக, பாமக, தேமுதிக இதுக்குள்ள சீமானோ அல்ல விஜயோ வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. யார் எதிர்பார்க்க? அதிமுக தரப்புல. அதிமுகக்குள்ளயா? ஆமா. சீமான் ரூல்ட் அவுட். சீமான் ரூல்ட் அவுட்னா ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாட்டை சப் கேட்டகரைசேஷன்ல எடப்பாடி எடுக்கல. அருந்ததியர்களுக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுத்துட்டாப்புல. சீமான் 20% பறையர் தேவேந்திர குல வேளாளர்களை அதிமுக விட்டு இரட்டைலைக்கு ஓட்டு போடக்கூடிய கொஞ்ச நஞ்ச பறையர் தேவேந்திர குல வேளாளர்களை தன் பக்கம் எடுத்துடலான்னு மிக உறுதியா இருக்கிறாரு. ஜெயலலிதா ஊழலை பற்றி ஏன் விஜய் சொல்லலன்னு கேட்கிறாரு. எம்ஜிஆர் 50 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தாருன்னு சொல்றாரு. இதை இலவசங்களை எதிர்க்கிறாரு. சோ அவரோட நிலைப்பாடுங்கிறது விக்கிரவாண்டிக்கு பிறகு உங்களுக்கு நான் லிவரேஜ் கொடுத்தே பேசுறேன். விக்கிரவாண்டியில போய் அவரு ஆதரவு கேட்டாருங்கிறது மறைக்கவோ முடியாத உண்மை. அது எடுபடல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கும் போது அது 10ஓட 11 நம்ம போயிருவோம். எடப்பாடி கூட போனா தனித்தன்மையோட ஜம்ப் பண்ணுவோம், 214 முடிவு அவர் எடுத்துட்டாரு. சோ இதுல சீமான் ரூல்ட் அவுட். சீமானே விஜய் போனா நோட்டுக்கும் விஷயத்துக்கும் விஜய் விலை போயிட்டாருன்னு சீமானே விஜய் அடிப்பாரு. பட் விஜய் பொறுத்த அளவுல என்ன முடிவு எடுக்க போறாரு? பல நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி என்ன சீட்டு கொடுப்பாரு? எடப்பாடி கொடுக்கக்கூடிய சீட்டு விஜய்க்கு ஓகேயா? விஜய் டிமாண்ட் பண்ணக்கூடிய சீட்டை எடப்பாடியால கொடுக்க முடியுமா? அதுல விஜய் தன்னை எந்த அளவுக்கு வாக்க வந்து எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியும்னு கருதக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கும் விஜயால நமக்கு எந்த அளவு வாக்கு கிடைக்குங்கிற அந்த எடப்பாடியின் கணக்குக்கும் இடைவெளி இல்லாம யார் அதை ஒன்றிணைக்க போறாங்க? ஆவா அல்லது பிராண்டிங் மாஸ்டர்ஸா? யார் ஒன்றிணைக்க போறாங்க? இந்த 2 பேரோட மன வலிமையை பொறுத்தா இருக்குது. எஸ், மன வலிமை பொறுத்து தான் இருக்குது. அதை நான் மறுக்க வரல. விஜய் தன்னை ஓவர் எஸ்டிமேட் பண்றாரு, இவர் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண பாக்குறாரு. இவர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவர் கரெக்ட் வம்சி. நம்ம சொல்றதுனாலே கரெக்டா வரும்னா, ஒருத்தர் மன வலிமை இழந்தாருன்னா இன்னொருத்தர்கிட்ட அதிக சீட்டை கொடுத்துருவாரு. இன்னொருத்தர் மன வலிமை இழந்தாருன்னா கொடுக்கறத கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாரு. இது விஜய்க்கு மன வலிமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு மன வலிமையும் பொறுத்தா இருக்குது. பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தா அது அவருக்கு பலகீனம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. பட் அவரு விஜய் தனிச்சு நின்னா நம்மளை கொஞ்சம் பலகீனப்படுத்துவாரு. அந்த சீட்டை விஜய்க்கே கொடுத்துட்டோம்னா அது பலம்னு அவர் நினைக்கலாம். 2031 ஸ்டாலினை எதிர்கொள்றதுக்கு அது பயன்படும். நம்ம தான் மாற்று சக்தியாட்டு கலைஞர் எம்ஜிஆருக்கு மாற்றா இருந்த மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு நாம மாற்றா நிற்கிறதுக்கு விஜயை கொஞ்சம் அகாமடேட் பண்றது பலன் அளிக்கும் நினைக்கலாம். ஏன்னா நான் தரவலின் அடிப்படையில தான் பேசுவேன். 1/2% ஓட்டு எடுத்த தேமுதிகவுக்கு கூட்டணியே இல்லாத போது 5 சீட்டு கொடுத்தாரு. அப்ப யாரும் கூட்டணி சரியா அமையலைன்னா விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கலாம். நான் சும்மா கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு நானா ஒரு வீணான சந்தோஷம் அடைஞ்சிட்டு போகக்கூடிய ஆள் இல்லைன்னா, எடப்பாடிக்கும் பலகீனம் இருக்குங்கிறதுனால ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர், ரசிகர் பலம் உள்ள ஒருத்தர், பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு கடுமையான மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தரை பெர்செப்ஷன் வைஸ் கூட விஜய்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சீட் கொடுக்கலாம். அது என்ன சீட்டுங்கிறது 2 பேருக்கு மன வலிமையை கொடுக்குறவங்க இருக்க மன வலிமையும் வாங்குறவங்களுக்கு மன வலிமையும் பொறுத்து தான் இருக்குது. ஆனா விஜய் பலம் நிரூபிக்காதவர்ங்கிறதும் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியுங்கிற என்னோட கேள்வியும் இதுல இருக்குது. இப்போ சமீபத்தில் திருமாவளவன் வந்து தேர்தலுக்கு 1.5 வருஷம் முன்னாடி திமுகவுடன் எங்கள் கூட்டணி தொடரும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு திமுக இப்பவே பேக் எண்ட்ல அவங்க நம்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணி தொடருன்னு அவர் சொல்லியிருக்காருன்னா உங்களை வந்து மற்றவங்களோட கொஞ்சம் பெட்டரா மதிப்புங்கிற ஒரு அசூரன்ஸ் திமுக சைட்ல இருந்து. அப்ப மற்றவங்க அதுக்கு கொஸ்டின் பண்ண மாட்டாங்களா? வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி ஸ்டாலின் அதை இது பண்றாருன்னு தெரியல. ஒரு அசூரன்ஸுங்கிறத நானும் யூகமா தானே சொல்றேன்.
நம்ம யூகத்தை வச்சே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இல்லையா? உங்களோட ஒர்த்து தெரியுது, நீங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. அதனால கம்யூனிஸ்டோட ஒப்பிட்டோ, இந்திய கம்யூனிஸ்டோட ஒப்பிட்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட ஒப்பிட்டோ, மதிமுகவோட ஒப்பிட்டோ பேசுனா அவங்களுக்கும் கோபம் வரும். 2 தானே வாங்கணும், 6 தானே வாங்கணும், அப்ப நாங்க வளர இல்லையா, திருமாவளவன் மட்டும்தான் வளர்ந்துட்டாரா? அப்போ பிராடிகல் சன் மாதிரி எடப்பாடியை காட்டி பார்கெயின் பண்ண பாக்குறாரு, பலமே இல்லாத விஜயை காட்டி பார்கெயின் பண்ண பாக்குறாரு. அப்போ நாங்க நியாயமா இருக்கவங்களுக்கு குறைவாங்கிற ஒரு இதுவும் அவங்களுக்கு வரும். நான் அது அந்த சூழல் வருங்கிறத நான் மறுக்க வரல. பட் இவங்களும் ஒரு தேமுதிக உள்ள எடுக்கிறத விட, ஒரு பாமக உள்ள எடுக்கிறத விட, விடுதலை சிறுத்தைகளே இருக்கிறது குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு ஸ்டாலின் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு இதை விட அதிகம் இருக்கும். அப்போ அதையும் கருத்துல கொண்டு திருமாவளவனை டீல் பண்ணதுக்கு அவங்க கருதலாம். ஏன்னா இந்த அளவுக்கு கான்பிடண்டா ஒருத்தர் பவர் பாலிடிக்ஸ் பண்றாருன்னா அதுல ஓரளவாவது இல்ல அவர் பவர் பாலிடிக்ஸ் பண்றாருன்னு ஒத்துக்கிறீங்களா? பவர் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. நான் உங்களுக்கு இயல்பான அலையன்ஸ், 3 தடவை வெற்றி பெற்ற அலையன்ஸ், நான் மற்றவங்களோட அதிகம் கான்ட்ரிபியூட் பண்றேன். இதை வெளிப்படையா சொல்ல முடியாது. சொன்னா பாலகிருஷ்ணனுக்கும் முத்தரசனுக்கும் திருமாவளவனுக்குமே கருத்து வேறுபாடு, முட்டல் முழங்க வரும். என்ன எவிடன்ஸ் சொல்றீங்கன்னு அவங்க கேட்பாங்க. வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இந்த கிளைம் அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. எப்படியும் ஸ்டாலின் நம்மளை தள்ளிவிட மாட்டாரு. ஸ்டாலின் இன்னைக்கு கலைஞரோட பெரிய வெற்றியில இருக்காருன்னு ரவீந்திர சாமி சொல்றது காரணமே பாமகவை பயன்படுத்தாம நம்மளை குறைஞ்ச சீட்டுக்கு பயன்படுத்தினதான் காரணம். ஸோ ஸ்டாலினுக்கும் நம்மளோட பெனிஃபிட் என்ன, நம்ம லெஸ் சீட்ஸு மோர் ஓட்ஸு மோஸ்ட் பெனிஃபிஷியல் அலைன்னு ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனால விட மாட்டாரு, நம்மளை கைக்குள்ளதான் வச்சுக்கிடுவாருங்கிற அந்த நம்பிக்கை கேரண்டியை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு மற்ற நகர்வுகளை செய்துட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில கூட்டணியில் இருப்பேன்னு ஒரு உறுதியா சொல்றதுக்குன்னா, ஓவரா ஒரு பெரிய தலைவரை நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா, சரி 4 சீட்டு தேமுதிக அதிகம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு தேமுதிகவை அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா, அது விடுதலை சிறுத்தைகள் சூப்பர் ப்ளோஸா போயிடும். அந்த அணிக்கு சூப்பர் ப்ளோஸா போயிடும். இதே வார்த்தையை தான் பாமகவுக்கும் சொன்னேன். திமுக அணிக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது பாமக சூப்பர் ப்ளோஸ் சொன்னேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது தேமுதிகவும் சூப்பர் ப்ளோஸ் தான். பட் விடுதலை சிறுத்தைகளை தேமுதிக வச்சு காம்பன்சேட் பண்ண முடியும், பாமக வச்சும் காம்பன்சேட் பண்ண முடியும். 2004 2006 அவங்க ஜெயித்திருக்காங்க. ஸோ திருமாவளவனுக்கு இதெல்லாம் தெரியும். அதை விட அணி அப்படியே இருக்குது, நேச்சுரல் அலை, குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு ஒரு ரிஸ்க் எடுக்காண்டான், சான்ஸ் எடுக்காண்டான்னு விடுதலை சிறுத்தைகளையே மு.க. ஸ்டாலினும் அகாமடேட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை திருமாவளவனுக்கு இருக்கனால தான் இந்த பவர் பொலிட்டிக்ஸை பண்றாரு. தன்னுடைய அரசியல் இம்பார்ட்டன்ஸை ஏத்துக்கிறாரு. பாருங்க, விஜய் என்ன சீஃப் மினிஸ்டர் சொன்னா நான் அதை ஏத்துக்க தயார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் அப்படி நகர்வுகளை செய்து புள்ளிகளை வச்சு நகர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ திமுக தான் இப்போ ஏதோ பாயிண்ட்ல எல்லாருமே கணிச்சேன்னா, இதுவரை இந்த 4 கட்சிகள், இந்த மக்கள் நல கூட்டணி 4 கட்சி ஒரே புள்ளியில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது ரீடைன் பண்றதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சிக்கல் வரும். பட் அந்த வின் வின்னு கொடுக்கறதெல்லாம், ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் இருக்கனால அந்த சிக்கலை அவங்க முறிவாட்டு ஆகாம அவங்க அதை சரி பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் தான் மிக மிக பிரகாசம். இதுல நீங்க தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் யோசிச்சு நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த அணியில இப்போ ஒரு கட்சி நாங்க கன்ஃபார்ம் அசர்ட் பண்ணது யாருன்னா காங்கிரஸ் கட்சி, அலையன்ஸுன்னு ராகுல் காந்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது இந்த 4 கட்சியில கண்ட்ரோல் பண்றது எந்த அளவுக்கு? ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணது திமுகவும் காங்கிரஸுமே 40% வந்துடும். அப்புறம் இவங்க என்ன பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணிட முடியும்? அது 4 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ண முடியாது. 3 பேரும் முழுக்க இருக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் சேர்ந்து இருந்து திருமாவளவனால பரையர் ஓட்டை வெளியெடுத்துட்டு போக முடியாம ராமதாஸ் 10 தொகுதியில 9 தொகுதியில 3ஆவது போன மாதிரி திருமாவளவன் வாஷ் அவுட் ஆயிட்டாருன்னா கதை அந்தோட கந்தல் ஆயிருமே. உள்ளுக்குள்ள அதுவும் இருக்கும். ஏன்னா திமுக காங்கிரஸ் 2016 40% எடுத்துட்டாங்களே, 25 நாளும் சேர்ந்து 40 ஆயிட்ட. அந்த காம்பினேஷன் ஓட்டு அவங்களுக்கே ஹெவியா வந்துட்ட. அதுக்கு பிறகு தானே அடுத்த காம்பினேஷன் மதிமுக, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், உங்க ஈஸ்வர அண்ணன், இது மனிதநேய மக்கள் கட்சி எல்லாமே வர்றாங்க, வேல்முருகன் எல்லாமே வராங்க. அவங்க 2 பேருமே 40 வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது மோடிக்கு அரசியலுக்கு ராகுல் காந்தி ஸ்டாலின் மிக முக்கியமானவர்னு முடிவெடுத்த பிறகு இதுல உள்ள மற்றவங்களுக்கு என்ன பெரிய பார்க்கன் இருந்துட முடியும், இன்க்ளூடிங் திருமாவளவனுக்கு. இதையும் தாண்டி கமலஹாசன் அவர் நல்ல பிரச்சார பேர் இங்கன்னு திருமாவளவனும் ரவிக்குமாரே
ஒத்துக்கிட்டு எங்க வெற்றிக்கு துணை நின்னீங்கன்னு பாராட்டு தெரியக்கூடிய கமலஹாசன் வர உள்ள வந்திருக்கிறாரு. ஸோ அவங்க ஒரு கெமிஸ்ட்ரியோட கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய அணியில திருமாவளவன் என்ன பண்ணிட முடியும்? ஒரே பாயிண்ட், நான் உங்களுக்கு அதிகம் கான்ட்ரிபியூட் பண்றேன், என்ன நீங்க காம்பன்சேட் பண்ணதுக்கு இன்னொருத்த எடுத்தா அதிக சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், அதை விட எனக்கும் 1-2 சீட்டு அதிகம் கொடுங்கிறதான் திருமாவளவனுக்கு நோக்கமா இருக்க முடியும். சரி சார், பார்ப்போம் சார் இந்த கூட்டணி பேச்சுகள் அடுத்த கட்டத்தில் எப்படி நகர்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இணைஞ்ச ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி அப்சி.